எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மூங் தால் கட்லெட் அப்புறம் பாட்டில் கார்ட் கோஃப்தா பார்க்க போகிறோம். இது தோலோட மூங் தால் நான் நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இப்போ நான் எடுத்துட்டு இது மிக்ஸி கிரைண்டரில் வச்சுட்டு 4 பெரிய சைஸ் பூண்டு அப்புறம் 1 இன்ச்சு இஞ்சி போட்டுட்டு இப்போ நான் மிக்ஸி ஜார் போட்டுட்டு இதை அடிக்க போகிறேன். என்னோட பாப்பா ஹெல்ப் பண்ணுறா, தண்ணி ஃபில் பண்ணி கொடுக்குறா. இப்போ நான் எல்லாம் இதில் தண்ணி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும், நிறையா பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள் நல்லா அடிச்சாச்சா. இப்போ நீங்கள் திருப்பி ஸ்பேச்சுலா பார்க்கணும் உள்ளே எல்லாம் அடிச்சிச்சா இல்லையா. இப்போது திருப்பி நான் ஒரு பெரிய ஆனியனு அது சின்ன சின்னதாக கட் பண்ணோம். அப்புறம் 2 பச்சை மிளகா அதுவும் கட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணோம். அப்புறம் ஒரு பெரிய கைக்கு கொத்தமல்லி அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் சின்ன சின்ன கட் பண்ணி இதில் ஆட் பண்ணோம். தண்ணி எல்லாமே ஆட் பண்ணோம். அதுக்கு தான் நான் நல்லா ஸ்குவீஸ் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் அப்புறம் உப்பு அப்புறம் கொஞ்சம் பெப்பர் க்ரஷ் பண்ணி போட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தவாலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நம்ம இதை போடணும். நீங்கள் திருப்பி எண்ணெய் போட தேவையில்லை, ஒரே வாட்டி போட்டிங்கன்னா இது நல்லா குக் ஆகிடும். இது நான் கோஃப்தா ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். பாட்டில் கார்ட் நல்லா சேவ் எடுக்கணும், நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை கிரேட் பண்ணும். சின்ன கிரேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன், பெருசாக வேணாம். எங்கள் சைட் பாருங்கள் என்னோட ஆயிடுச்சு கட்லெட்டு. இப்போ நான் இங்கே கிரேட் பண்ணியாச்சு பாட்டில் கார்டு. இதில் நான் கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறேன். கொத்தமல்லி ஆட் பண்ணனா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் சின்ன சைஸ் வெங்காயம், அப்புறம் கடலை மாவு 2 பெரிய ஸ்பூனு, அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் இவ்வளோ தான் ஆட் பண்ணோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பக்கோடா மாதிரி எண்ணெயில் போடணும். அப்போ தான் நம்ம கிரேவி பண்ண முடியும். ஸ்மால் சைஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கிரேவிக்கே நல்லா சோக் ஆகும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கிரேவி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் 4 வெங்காயம் எடுத்துருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம் தான். ஒரு பச்சை மிளகா நல்லா கட் பண்ணும். இப்போ இதை எடுத்துட்டு அப்புறம் பூண்டு, இஞ்சி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா இது க்ரஷ் பண்ணும். இப்போ பாருங்கள் கடாயில் ரொம்ப கம்மி எண்ணெய் இருக்கு. நான் அதில் தான் கிரேவி பண்ண போகிறேன். அதில் வெங்காயம் போட்டுட்டு பூண்டு இஞ்சி போட்டுட்டு இப்போ நான் டொமேட்டோ கட் பண்ணுறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா, ஆனியன் நல்லா குக் ஆயிடுச்சுன்னா அப்போ தான் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணோம். இதில் பேசிக் ஸ்பைஸ் தான் போகும். உப்பு போகும், டர்மரிக் போகும், அப்புறம் கொரியண்டர் பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணுவேன் நான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மூடி வச்சுட்டு குக் பண்ணும். ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் பாருங்கள் நல்லா கிரேவி திக் ஆயிடுச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு செஞ்ச பக்கோடா அதில் ஆட் பண்ணிவிட்டு இதில் தண்ணி விடணும். எவ்வளோ கிரேவி வேணும்னா அதே மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இது தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் நல்லா கொதி வச்சுட்டு அப்புறம் நம்ம
டேஸ்டியான பாட்டில் கார்ட் கோஃப்தா ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் யாருக்கு பாட்டில் கார்ட் பிடிக்காது, இது சப்ஜி நல்லா டேஸ்டியான சாப்பிடுவாங்க. என்னோடய சேனல் நல்லா இருக்கே. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ வெரி மச்.